விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் என்றான் பாரதி. பெண்கள் குறித்த பாரதியின் கனவு மிகப்பெரியது. சாத்திரங்கள் பலபல கற்பாராம், சௌரியங்கள் பலபல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், முட்டுக்கட்டைகள் யாவும் தகர்ப்பாராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கினிதாக சமைப்பாராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வாராம், இளையநங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்றான். பாரதியின் சொற்கள் உருவெடுத்து வந்தது போல் அமெரிக்க மண்ணில் சாதித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மாணவி ஒருவர். அமெரிக்காவில் இருக்கிறது நேஷனல் கலெஜியேட் அத்லெட்டிக் அசோசியேஷன், அதாவது தேசிய கல்லூரி தடகள சங்கம், சுருக்கமாக NCAA. இந்த NCAA என்பது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தடகள போட்டிகளை ஊக்குவிக்கும் ஒரு லாப நோக்கற்ற அமைப்பாகும். இதன் முதன்மையான நோக்கம் நாடு முழுவதிலும் உள்ள தடகள போட்டிகளில் ஆர்வம் இருக்கும் மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பது மற்றும் அவர்களது திறமையை தேசிய அளவில் கவனம் பெறச் செய்வது. இந்த அமைப்பு நடத்தும் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. அமெரிக்கா முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 1100 பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் போட்டியிடுவார்கள். அவர்கள் எல்லோரையும் கடந்து சென்று பெண்கள் வட்டு எறிதலில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டின் சிங்கப்பெண் கிருஷ்ணா ஜெய்சங்கர். லாஸ் வேகாஸில் உள்ள நெவாடா பல்கலைக்கழகத்தில் பயிலும் கிருஷ்ணா ஜெய்சங்கர் NCAA ட்ராக் அண்ட் ஃபீல்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் முதல் இந்திய பெண்மணி. NCAAவில் பங்கேற்கும் இந்திய வீரர்களின் எண்ணிக்கை சமீப ஆண்டுகளாக அதிகரித்து வந்தாலும் இறுதிப் போட்டி வரை செல்லும் வீரர்கள் மிக குறைவு. அதிலும் முதல் இந்திய பெண்ணாக ஒட்டுமொத்த அமெரிக்க அளவில் வட்டு எறிதலில் 12வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறார் கிருஷ்ணா ஜெய்சங்கர். கிருஷ்ணா ஜெய்சங்கரின் பெற்றோர் ஜெய்சங்கர் மேனன், பிரசன்னா. எங்கேயோ கேள்விப்பட்டது போல் இருக்கிறதா? ஆம், இவர்கள் இருவரும் இந்திய தேசிய கூடைப்பந்தாட்ட அணிக்கு கேப்டன்களாக செயல்பட்டவர்கள். விளையாட்டு தனது மரபணுவிலேயே கலந்திருப்பதாலோ என்னவோ சிறு வயதிலிருந்தே கிருஷ்ணாவிற்கும் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் இருந்திருக்கிறது. டென்னிஸ், பேட்மிண்டன், நீச்சல், கூடைப்பந்து என பல விளையாட்டுகளில் கவனம் செலுத்தி இருக்கிறார். தற்போதோ வட்டு எறிதலில் கொடிநாட்டி வருகிறார். வட்டு எறிதல் போட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா அல்லது போட்டி உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டதா என்று கேட்டால் அதன் பின்னிருக்கும் விஷயங்களை சொல்லுகிறார் கிருஷ்ணா. நான் இந்த பேசிக்கலி ஷார்ட் புட், நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் புட் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நான் பிறந்து வந்தது சென்னையில. படிச்சது SBI ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். அப்போ 5ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது எங்க பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஜோதி மேம், அவங்க தான் என்னை ரெக்ரூட் பண்ணாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா த்ரோவரா இருக்கும்போது நீ ரொம்ப 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 டாலா இருக்கீங்க, கொஞ்சம் குண்டா இருக்கீங்க, சரி ஓகே அந்த குண்டு எறிதல நீங்க பண்ணுங்க சொல்றத இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ உண்மையா சொல்ல போனா எனக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் புட் பத்தி தெரியவே தெரியாது. ஷார்ட் புட் பத்தி தட்டி பத்தி சுத்தமா தெரியாது எனக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னபடி பாத்தீங்கன்னா இந்த கேம் தான் என்ன சூஸ் பண்ணிருக்கு. நான் அந்த கேம் தேடி நான் போல, எனக்கு இந்த கேம் பத்தி தெரியல. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அமெரிக்கா வரை அவர் மேற்கொண்ட பயணம் மிகவும் புரட்சிகரமானது. பொதுவாக கேலிக்கு உள்ளாகாத ஆட்களே உலகத்தில் இருக்க முடியாது. சாதனையாளர்களின் எந்த வரலாற்றை நீங்கள் எடுத்தாலும் கேலிகளும் கிண்டல்களுமே அவர்களது மனதை இரும்பென மாற்றி இருக்கும். கிருஷ்ணாவும் கேலிக்கு உட்படுத்தப்பட்டார். விளைவு விளையாட்டில் அதிக கவனம் சென்றது. கவனம் காதலாகி ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கோப்பைகளை அறுவடை செய்து கொடுத்தது. தடகள வீரராக தன்னை மேலும் மெருகூட்டிக் கொள்ள குண்டூரில் உள்ள டென்விக் அகாடமியில் சேர்ந்தார் கிருஷ்ணா. டென்விக் என்பது கிரிக்கெட் ஜாம்பவான் அனில் கும்ப்ளேவின் விளையாட்டு அகாடமி. அங்குதான் வட்டு எறிதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் போன்ற எறிதல் விளையாட்டுகளின் பயிற்சியாளர் மைக்கேல் வாசலை சந்தித்திருக்கிறார். அதுவரை குண்டு எறிதலில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த கிருஷ்ணாவை வட்டு எறிதல் நோக்கி திருப்பியவர் வாசல். அது மட்டுமின்றி NCAA குறித்து எடுத்து சொல்லி அது தொடர்பான ஆசையையும் தூண்டியவர். இந்த விஷயங்கள் தொடர்பாக மிக உணர்ச்சிகரமாக பேசுகிறார் கிருஷ்ணா. எனக்கு NCAA பத்தி சுத்தமா தெரியல. என்ன பாத்தீங்கன்னா 2019 பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருந்து எனக்கு ஒரு அகாடமில இருந்து ஆஃபர் வந்துச்சு அந்த டைம். ஏன்னா பாத்தீங்கன்னா SAP, which is ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல அவங்க ஒரு ஃபிளைட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அனில் கும்ப்ளே இருக்காங்கல்ல நம்ம கிரிக்கெட்டர், அவரோட அகாடமி சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. 10 வீக் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காப்ல. ஸோ அது தே கேம் டுகெதர் அண்ட் தே கிரியேட்டட் அன் அகாடமி கால் 10 வீக் அகாடமி ஆந்திர பிரதேஷ்ல. அப்போ எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபாரின் கோச்சஸ் முதல் தடவையாக ஃபாரின் கோச்சஸ் இந்தியாவில் வராங்க. அதுவும் த்ரோஸ் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக ஃபாரின் கோச்சஸ் கொண்டு வராங்க.
அங்க அப்பதான் பாத்தீங்க எனக்கு வந்து என் ஜமைக்கன் கோச், எனக்கு அவங்க அவரு எனக்கு அப்பா மாரி. சோ அவரு வந்துட்டு முதல் தடவ 2019 அவர் ஃபர்ஸ்ட் நான் சந்திச்சேன். அவரு தான் எனக்கு இந்த மாரி என்சிடபிள்யூ பத்தி சொல்லிக் குடுத்தாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு, அவர் வந்து இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, கோச்சிங் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு 35 வருஷமா பண்ணியிருக்காரு. அவரு என்ன பண்ணாரு, ஜமைக்கால இருந்து நெறைய பொண்ணுங்கள அனுப்பிச்சிருந்தாரு. பொ ப பச பசங்க, பொண்ணு எல்லாரையும் அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ அவருக்கு வந்து எனக்கு வந்து அவரு தான் என் தலையில இந்த மாரி அந்த அந்த நம்ம வந்து ஒரு செடி வளர்ப்போம்ல, செடி வளர்க்க அந்த நம்ம சீட் போடுவோம்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹி இஸ் தி ஒன் ஹூ இம்ப்ளான்டட் தட் சீட் இன் மை ஹெட். என்சிடபிள்யூ பத்தி சொல்லிக் குடுத்தாரு. கனா திரைப்படத்தில் ஒரு வசனம் உண்டு, ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம்பிடிக்க தெரியணும். இதை தன் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறார் கிருஷ்ணா ஜெய்சங்கர். குண்டூரில் பயிற்சி பெறுவதற்கே அதிக நேரம் யோசித்த பெற்றோர் ஜமைக்கா, அமெரிக்கா என்றால் அத்தனை எளிதாக ஒப்புக்கொள்வார்களா என்ன? கிருஷ்ணாவின் உறுதித்தன்மை அவர் இந்தியாவிலிருந்து பறப்பதை உறுதி செய்தது. 2020 ஹேப்பன். அந்த பேண்டமிக் வரும்போது நான் ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தேன். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு அந்த பேட்சோட ஐ கிராஜுவேட்டட் எஸ்பிஐ ஸ்கூல்ல கிராஜுவேட் பண்ணியிருந்தேன். ஐ கிராஜுவேட்டட் மை ஹை ஸ்கூல். அப்போ பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்தியால படிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா 2019 சொன்ன பாத்தீங்களா, கோச் வந்து எனக்கு வந்துட்டு அந்த என்சிடபிள்யூ பத்தி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு அது மேல ரொம்ப ஆர்வம். போணும், நம்ம யூஎஸ்க்கு போணும், நம்மளால போ முடியும், ஏன் நம்மளால போ முடியாது? அந்த ஒரு மாரி அந்த நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எது எது பார்த்தாலும் எனக்கு வந்து சரி பண்ணணும். நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன் பண்ண முடியாது நம்மளால? நமக்கு அந்த எஸ்பெஷலி யுஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு. எல்லாருக்கும் ஒரு கனவு. நெறைய பேருக்கு போக முடியல. நெறைய பேருக்கு போ முடிய வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு பார்த்தா நெறைய பேருக்கு கிடைச்சது கிடையாது. அண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ பிகேம் தி ஃபர்ஸ்ட் வுமன் டு டூ தட். நம்ம எஸ்பெஷலி த்ரோயிங் வி பிகேம் தி ஃபர்ஸ்ட் பெர்சன் டு டூ தட். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த 18 வயசு பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா விட்டுட்டு, அவங்க ஊர விட்டுட்டு, அவங்க கண்ட்ரிய விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்து தனியா இந்த ஊருக்கு வந்திருந்தேன். எனக்கு இங்க யாருமே கிடையாது. சோ அந்த 18 வயசுக்கு அந்த பொண்ணு அந்த வீடெல்லாம் கிளம்பி போகுது. இப்ப வந்து நான் கிட்ட பாத்தீங்கன்னா 22 வயசு எனக்கு. அந்த 18 வயசு நான் எப்ப கால் வச்சேனோ, யூஎஸ்குள்ள கால் வச்சேனோ, அப்ப நான் டிசைட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நீங்க என்சிடபிள்யூ சீசன் என்சிடபிள்யூ கரியர் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு என்சிடபிள்யூ போய் தான் ஆகணும். எனக்கு ஒரு ஆர்வம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்சிடபிள்யூ வந்திருக்கேன். ஐ வாஸ் ஏபிள் டு கம் டு தி என்சிடபிள்யூ அவுட்டோர் சாம்பியன்ஷிப். ஜமைக்காவில் கிருஷ்ணா தேசிய அளவிலான பல போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். கிங்ஸ்டனில் நடந்த ஒலிம்பிக் டெஸ்டினி சீரிஸ் 3ல் மிகச் சிறப்பாக செயல்பட்டார். இது அவரை அமெரிக்கா வரை கொண்டு சென்றது. விளையாட்டில் காயங்கள் தவிர்க்க முடியாதது. காயத்தினால் கிருஷ்ணாவிற்கு சில போட்டிகளில் போட்டியிட முடியாத சூழலும் உண்டானது. தனது காயங்கள் குறித்து கூறும் கிருஷ்ணா, இட் டேக்ஸ் a lot of mental health development. ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஏன் ஈவென்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு 60% பிசிக்கல். நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஜிம்ல நல்லா பண்றோம், த்ரோ நல்லா பண்றோம். ஆனா 40% பாத்தீங்கன்னா வந்து மென்டல் ஹெல்த். அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி தேவை உங்களுக்கு. இப்போ நீங்க மென்டலி ஸ்ட்ராங் கிடையாதுன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் பாத்துக்கோங்களேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிகாஸ் எல்லா காம்படிஷன் வந்து நல்லா பண்றதும் அவசியம் கிடையாது. ஒரு காம்படிஷன் நல்லா பண்ணுவீங்க, ஒரு காம்படிஷன் நல்லா பண்ண முடியாது. இந்த ஹார்ட் பீட் போற மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனா வந்து the only thing that can help you get better and help you like எனக்கு வந்து என்ன பண்ணிக்கணும் வந்துட்டு to reach out to like my psychologist. என் சைக்காலஜிக்கு நான் பேசுவேன் நிறைய. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவோம். her name is டாக்டர் ரேவன். அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அட் சேம் டைம் எங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பிளஸ் ஒன் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் விளையாடி இருக்காங்க. அட் சேம் டைம் வந்து ரொம்ப ஹை லெவல்ல கூட விளையாடி இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் சொல்றது கொஞ்சம் they'll be able to understand. ஸ்போர்ட்ஸ் வந்து சேம் கிடையாது. லைக் அவங்க பாஸ்கெட் விளையாடிருக்காங்க, நான் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் விளையாடிருக்கேன். ஆனா பேஸ் சேம் தான். ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். அவங்க கிடைக்கிற ஃபெயிலியர் எங்க கிடைக்கிற சிமிலர் தான். ஆனா ஏன் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரோயில்ல கிடைக்குது, அவங்க வந்து பாஸ்கெட் பால்ல வந்து அவங்களுக்கு அந்த ஃபெயிலியர் கிடைச்சிருக்கு. சோ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டு ரீச் அவுட் டு பீப்புள் who has best interest in you. சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் பேசுறதுக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் தான். எனக்கு பாத்தீங்கன்னா எங்க ட்ரைனிங் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மை கோச்சஸ், சைக்காலஜிஸ்ட், மை ட்ரைனர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் ஹெல்ப் மீ டு பி த பெட்டர் அத்லீட். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் கிடைக்கல வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஐ டோன்ட் நோ வை வுட் ஹவ் பீன். பட் அந்த பிகாஸ் வித்அவுட் மை சப்போர்ட் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் மை சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அண்ட் எவ்ரிபடி ஐம் நத்திங். So that's how an athlete can differentiate themselves from being a champion. Because சாம்பியனுக்கும் அத்லெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அந்த மைண்ட், அந்த லைன் பாத்தீங்கன்னா வந்து மைண்ட் செட் தான். இப்போ உங்களுக்கு மைண்ட் செட் நல்லா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், you are definitely a loser. There is no way you will be able to achieve. நீங்க வந்து ட்ராக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பயந்துருவீங்க. மத்தவங்க உங்களை பார்த்து பயப்படணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மத்தவங்க பார்த்து உங்களை பார்த்து பயப்படணும். நீங்களே மத்தவங்களை பார்த்து பயப்பட வந்து அந்த உங்களுக்கு அந்த அந்த மைண்ட் செட் கிடைக்கணும். அந்த மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் ஃபார் an athlete. சில மோசமான காலகட்டங்கள் நம்மை யாரென்று வரையறுக்காது என தெரிவிக்கும் கிருஷ்ணா, அந்த மோசமான பருவங்கள் தன்னை வளர்த்து கொள்ளவும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் உதவும் என்கிறார். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்பார்களே, கிருஷ்ணாவிற்கு உண்டான காலமும் வந்தது. தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற ஆரம்பித்தார்.
கடந்த மே 31ஆம் தேதி அன்று டெக்சாஸில் நடந்த வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் வட்டு எறிதலில் 55.61 மீட்டர் பதிவு செய்து 26 ஆண்டுகால சாதனையை முறியடித்து உள்ளார். பயிற்சிகளின் போது இவ்வளவு தூரத்தை எட்டுவேன் என கனவிலும் நினைத்ததில்லை என தெரிவிக்கும் கிருஷ்ணா, இவ்வளவு தூரத்தினை கடக்க நான் மிகவும் கஷ்டப்பட்டுள்ளேன் என தெரிவிக்கிறார். இந்தியாவின் விளையாட்டு கட்டமைப்பிற்கும் அமெரிக்காவின் விளையாட்டு கட்டமைப்பிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், எறிதல் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு போதிய வசதிகள் இல்லை என தெரிவிக்கிறார். இப்போ இந்த இந்தியாஸ் ஆஃப்கோர்ஸ் தே அப்கமிங் தே கெட்டிங் லாட் பெட்டர். எத்தனைக்கு ஜேஎஸ்டபிள்யூ நல்லா வேலை பண்றாங்க, ரிலையன்ஸ் நல்லா வேலை பண்றாங்க. ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் போன சம்மர்ல வந்திருந்தேன், ஐ திங்க் ஜூன் மேல வந்திருந்தேன். நாங்க மும்பைல ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் a lot of things have improved, right? த்ரோயிங் ஸ்பெசிஃபிக்லி சென்னையில் இம்ப்ரூவ் ஆகுது எனக்கு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து கிளம்பும்போது இந்தியால இருந்து கிளம்பும்போது எனக்கு வந்து த்ரோ பண்றதுக்கு இடம் கிடையாது, ரிங் கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் பின் an issue, and I think still is an issue that த்ரோஸ்க்கு ரிங் கிடையாது த்ரோ போடுறதுக்கு. எல்லா சார்ஜ் இருக்கு. ஜம்பர்ஸ்க்கு என்ன சொல்றது, ஸ்பிரிண்டர்ஸ்க்கு வந்து ஓடுற ட்ராக் இருக்கு, ஜம்பர்ஸ்க்கு பிட் இருக்கு ஓடுறதுக்கு. ஆனா த்ரோஸ்க்கு இப்பவும் கிடையாது, ரிங் த்ரோ பண்ற இப்பவும் வந்து வசதி கிடையாது. And I think that's been one of the biggest challenges. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இந்தியால எஸ்பெஷலி சவுத் சைட்ல சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நார்த் சைடு நார்த்ல வந்து பார்த்தா த்ரோஸ் வந்து நிறைய உருவாக்கிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா எனக்கு யூஎஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்ட் இஸ் சீன் as a sport. ஓகே ஃபைன், இட்ஸ் a serious sport, ஒரு பிசினஸ் மாதிரி. உனக்கு ரிங் தேவைன்னா நீ அங்க போய் நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ப்ராக்டிஸ்னா உங்களுக்கு 8 மணிக்கு ப்ராக்டிஸ். இப்போ வந்து யாரோ ஜம்பரோ ஜம்பர் எல்லாம் வந்து ஸ்பிரிண்டர் வந்து நடக்க போறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாரும் இருக்கலாம். வந்து எஸ்பெஷலி வந்து அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இந்தியால வந்து அவ்வளவு பார்த்தது கிடையாது. பிகாஸ் வந்துட்டு நம்ம ஏதோ போடுறோம், அந்த காலக்கு நம்ம வந்து பயப்படுவோம். பிகாஸ் வந்து நிறைய பேர் நடக்கிறாங்க. பிகாஸ் எவ்ரிபடிக்கு அந்த நாலேஜ் கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து one thing I really understood is that people are very knowledgeable and at the same time they give priority to each and every events. இந்த மாதிரி ஃபோக்கஸ் எல்லா ஈவென்ட்க்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. at the same time இங்க இருக்கிற quality of competition is extremely intense. சாதிக்க வேண்டுமென்ற வெறியிருந்து சரியான நேரத்தில் ஒரு ஆசானை கண்டடைந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது. சாதிக்க வேண்டுமென்ற கிருஷ்ணாவிற்கு இருந்த ஆர்வம் அவரை சரியான பயிற்சியாளரை நோக்கி இட்டு சென்றது. தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அவரை NCAA இறுதிப் போட்டி வரை அழைத்து சென்றுள்ளது. காதலுக்காகத்தான் அமெரிக்கா செல்ல வேண்டுமா என்ன? சாதனைக்காகவும் வெற்றிக்காகவும் கூட அமெரிக்கா செல்லலாம். ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் முடியும் என்பதற்கு உதாரணம் கிருஷ்ணா ஜெய்சங்கர். வாழ்த்துகள் கிருஷ்ணா, நீங்கள் சாதிப்பீர்கள்.